பணம் உங்கள தேடி வரணுமா? நம்ம எல்லாரும் நெறைய பணம் சம்பாதிக்கணும், பணத்துக்கு குறைவே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுகிறோம். ஆசைப்பட்டால் பணக்காரன் ஆயிட முடியுமா? அப்படி இருந்தா இந்த உலகத்துல ஏழைகளே இருக்க மாட்டாங்க. நான் தினமும் கடுமையாக உழைக்கிறேன், பணம் வருது, மாச கடைசியில எங்க போகுதுன்னே தெரியல. இந்த பிரச்சனையே இன்னைக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. நீங்க 2 டிகிரி, 3 டிகிரி படிச்சிருந்தாலும், நீங்க பணம் சம்பாதிக்கலன்னா உங்களுக்கு மதிப்பே கிடையாது. அதுவே இங்க படிக்காத ஒருத்தர் கை நிறைய பணம் சம்பாதிச்சா, அவருக்கு மதிப்பு, அதாவது மரியாதை தேடி வரும். பணத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஒரு நிமிஷம் நேர்மையா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வாழ்க்கை முழுக்க பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்க போறீங்களா? இல்ல பணம் உங்க வாழ்க்கைக்குள்ள தானா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடுறோம். ஆனா பணம் மட்டும் கையில தங்கவே மாட்டேங்குது ஏன்? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பணத்துக்காக ஓடுறவன அது பிடிக்காது. பணம் யாரை தேடி வரும்னா, ஒருத்தர் வேல்யூ, அதாவது மதிப்பு கொடுக்கிறார்களோ அவங்கள தேடி தான் வரும். நீங்க ஒருத்தருக்கு ஒரு பொருளை விக்கிறீங்களா? இல்ல நீங்க ஒருத்தருக்கு ஒரு சேவையை கொடுக்கறீங்களா? இந்த மாதிரி யார் ஒருத்தருக்கு ஒரு சேவையோ இல்ல ஒரு பொருளையோ கொடுத்தா மட்டும்தான் பணம் உங்களை தேடி வரும். இந்த வீடியோல பணம் நம்மள தேடி வர வைக்க நாம என்ன பண்ணணும், எப்படி மாறணும், நாம எப்படி வேல்யூ கொடுத்தா பணம் நம்மள தேடி வரும்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுவரைக்கும் நம்ம ஸ்வைப் டு நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பணத்தை நாம எப்படி தவறாக நினைக்கிறோம்? நம்மள நிறைய பேருக்கு பணத்தை பத்தி ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு. கஷ்டப்பட்டால்தான் பணம் வரும், நேர செலவழிச்சாதான் பணம் வரும், பணம் சம்பாதிக்க ரொம்ப அதிர்ஷ்டம் வேணும். ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல அதிகமா பணம் இருக்கிறவங்க அதிகமா கஷ்டப்படுறவங்க இல்ல. அவங்க அதிகமான மக்களுக்கு வேல்யூ கிரியேட் பண்றவங்க தான். பணம் உங்களை தேடி வர தடையா இருக்கிற 5 ஹேபிட்ஸ். எனக்கு எல்லாமே உடனே வேணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே எனக்கு பணம் வேணும், சீக்கிரமா அடுத்த கட்டத்துக்கு போகணும், இந்த மாதிரி அவசரப்பட்டா அவங்கள நோக்கி பணம் வராது. பேஷன்ஸ் இல்லாதவன பணம் நம்பாது. சேவ் பண்ணாம வாழறது. பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் சம்பாரிச்ச பணத்துல ஒரு பகுதியை நம்ம சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி சேர்த்து வச்சு நீங்க பணத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். சேர்த்து வைக்காம செலவு பண்ணிட்டீங்க, அதாவது பணத்தை மதிக்காம செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பணம் அவங்க கிட்ட நிக்காது. மூணாவது, ஒரே ஒரு இன்கம் சோர்ஸுக்கு அடிமையாகிறது. உங்களுக்கு ஒரே ஒரு இன்கம் இருக்குன்னா உங்களுக்கு வர்ற பணம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிரும். எப்பவுமே ஒரே ஒரு இன்கமை நம்பி இருக்காதீங்க. இரண்டாவது ஒரு இன்கம் வரதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கிங்க. இரண்டாவது இன்கம்க்கு நீங்க தயார்படுத்தலனா உங்ககிட்ட பணம் வராது. நான்காவது, லேர்னிங்கை நிறுத்திடுறது. ஸ்கூல் காலேஜ் முடிச்சதும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. புது புது விஷயங்களை கத்துக்கணும். புது ஸ்கில் இருந்தா புது வழியில் வருமானம் வரும். புது விஷயங்களை நீங்க கத்துக்கல அப்படின்னா அந்த விஷயத்துக்காக நீங்க உங்க பணத்தை செலவு பண்ணுவீங்க. நீங்க புது வழியில பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நீங்க சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்கும் புது ஸ்கில் நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பா முக்கியம். நீங்க என்ன புது ஸ்கில் கத்துக்க போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அஞ்சாவது, என்னால முடியாதுங்கிற மைண்ட் செட். ஒரு விஷயத்தை எடுத்ததும் ஐயோ என்னால இது முடியாது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஒருவேளை அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்ககிட்ட பணம் வராது. அதுக்கு பதிலா அந்த வேலையை நான் எப்படி செஞ்சு முடிக்கணும், அதுக்கு என்ன தயார்படுத்திக்கணும், என்ன ஸ்கில் கத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். நான் நல்லவன், ஆனால் எனக்கு ஏன் பணம் வரல? நல்லவன்னு பேர் எடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லவன்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு டீ கூட வாங்கி குடிக்க முடியாத உலகத்துல இருக்கிறோம். தமிழ் சினிமால வில்லன் கேரக்டர்ஸ் தான் பணக்காரங்களா இருப்பாங்க. பணத்துக்கு நல்லவன் கெட்டவன் கான்செப்ட் கிடையாது. பணத்துக்கு ஒரே ஒரு கேள்விதான், நீங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கன்னு தான் முக்கியம். நீங்க சால்வ் பண்ற ப்ராப்ளம் ஒரு ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஸ்மால் மணி, 100 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மீடியம் மணி, 1,00,000 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா பிக் மணி. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க, உங்களாலையும் பணம் சம்பாதிக்க முடியும். எனக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படின்னு தெரியலன்னு சொல்றீங்களா? கடைக்கு போய் பொருள் வாங்குறது ஒரு ப்ராப்ளம். அதை சால்வ் பண்ணத்தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் வந்துச்சு. வீட்ல சமைச்சு சாப்பிடுறது கூட ஒரு ப்ராப்ளம். அதனால தான் ஸ்விக்கி, ஜொமேட்டோ வந்துச்சு. லோக்கல் பஸ்ல டிராவல் கூட ஒரு ப்ராப்ளம். அதனால தான் ஓலா, ஊபர் டெக்ஸி வந்துச்சு. இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா உங்களை தேடி பணம் வரும். பெரும்பாலான மக்கள் பணத்தை ஏன் தள்ளி வைக்கிறாங்க? வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்றாங்க. யாருமே சேமிக்கிறது இல்ல. உங்களுக்கு சம்பளம் வருதா? முதல் பழக்கம் சேவிங்ஸா தான் இருக்கணும். செலவெல்லாம் போக கடைசியில சேமிக்கலாம்னு நினைச்சா சேமிக்கவே முடியாது. உங்களை தேடி பணம் வரணும்னா முதல்ல சேமிங்க, அதுக்கப்புறம் செலவு செய்யுங்க. ஏன் சிலர் எப்போதும் பணத்தோட இருக்காங்க? நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு சேலரி அதிகமா இருக்காது, பிசினஸ் பெருசா இருக்காது, ஏன் பேக்ரவுண்ட் கூட ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆனா அவங்க கையில எப்போதுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும். அதோட ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க பணத்தை மதிக்க தெரிஞ்சவங்க.
அவங்க எப்போதும் தேவையில்லாத செலவுகள் செய்ய மாட்டாங்க. 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா இருக்கணும்னு அவங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை செய்ய மாட்டாங்க. இப்போ என்ஜாய் பண்ணலாம்னு ஃபியூச்சரை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. பணத்தை நம்மிடமிருந்து தூரமாக்கும் பழக்கங்கள். பணம் உங்களை தேடி வரணும்னா முதல்ல இந்த பழக்கத்தை தயவு செய்து நிறுத்துங்க. கிடைக்கிற பணத்தை உடனே செலவு செய்யறது. உங்களுக்கு தேவையான அந்த பணத்தை நீங்க செலவு செய்யலாம். தேவையில்லாம கிடைக்கிற பணத்தை செலவு செய்யாதீங்க. இஎம்ஐ லைஃப். நமக்கு ஒரு பொருள் தேவையே இல்லைனாலும் இஎம்ஐல கிடைக்குதுன்னு சொல்லி வாங்குறது. இந்த பொருள் இருந்தாதான் 4 பேர் நம்மள கௌரவமா பாப்பாங்கன்னு நினைச்சு இஎம்ஐல விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது. இந்த பழக்கம் உங்ககிட்ட இருந்தா பணம் உங்களை விட்டு ஓடி போயிரும். எனக்கு இப்ப வேணுங்கிற மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்கா? தயவு செய்து இதிலிருந்து வெளியே வாங்க. ஒரு பொருள் இப்பவே வேணும்னு நினைக்காதீங்க. ஒரு பொருள் உங்களுக்கு இன்னைக்கு தேவைப்படலாம், ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது தேவையே இல்லாம இருக்கலாம். அதனால நீங்க எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்குங்க. இப்படி வெயிட் பண்ணி வாங்குறதால உங்ககிட்ட பணம் எப்பவுமே தங்கும். பணம் உங்களை தேடி வர நீங்க மாற்ற வேண்டிய பழக்கங்கள். பணம் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா நீங்க முதல்ல பணத்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ட்ராக் எக்ஸ்பென்சஸ். நீங்க செய்கிற ஒவ்வொரு செலவுகளையும் ஒரு நோட்ல எழுதுங்க. அதுல தேவையில்லாத செலவுகள் எதுன்னு கண்டுபிடிங்க. அடுத்த மாசத்துல இருந்து அந்த செலவுகளை கட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க செலவுகளை நீங்க நோட் பண்ணி ஒவ்வொரு செலவையும் பார்த்து பார்த்து செய்யுங்க. நீட் வர்சஸ் வாண்ட். உங்களுக்கு பேச ஒரு ஃபோன் இருந்தா அது நீட். அதுக்கு பதிலா எனக்கு ஐபோன் தான் வேணும்னா அது வாண்ட். அத்தியாவசியத்துக்கு நீங்க செலவு பண்ணலாம், ஆடம்பரத்துக்கு செலவே பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது அத்தியாவசியம், எது ஆடம்பரம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க. சைலண்ட் சேவிங். நீங்க ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகையை கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணி ஆகணும். அந்த சேமிப்பு வளர்ற மாதிரி வச்சுக்கோங்க. சேமிச்சா மட்டும் பத்தாது, அதை சின்ன சின்ன முதலீடுகள் செய்யுங்க. நீங்க முதலீடு செய்கிற தொகை கொஞ்ச நாள்ல பெருசா கிடைக்கும். இந்த மாதிரி பணத்தை உங்க கண்ட்ரோல்ல வைங்க. இப்படி நீங்க கண்ட்ரோல்ல வைக்கும்போது உங்க கையில பணம் நிக்கும். இது மட்டும் இல்ல, பணம் உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவாய்ட் லோன். சில லட்சத்துல சம்பளம் வாங்கினாலும் அவங்க கிட்ட பணமே தங்காது. இதற்கு என்ன காரணம்னா அவங்க வாங்கின கடன் தான். கடன் அன்பை மட்டும் முறிக்காது, நம்முடைய வாழ்க்கைய முறிச்சிடும். பணக்காரங்களும் கடன் வாங்குவாங்க, ஆனா அந்த கடனை வச்சு அவங்களுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு வழியை உருவாக்குவாங்க. ஆனா ஏழைகள் கடன் வாங்கி அதை வச்சு ஆடம்பர செலவு பண்ணுவாங்க. ஆனா அவங்க வாங்குற கடன் ஆடம்பர செலவுன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கிட்டா அந்த கடன் அடைப்பதற்கே உங்க வாழ்க்கை போயிரும். டூ பிசினஸ். பணம் எப்பவும் உங்ககிட்ட இருக்கணுமா? நீங்க ஒரு தொழில் பண்ணணும். தொழில் பண்ணா மட்டும் உங்ககிட்ட பணம் வராது. நம்ம முன்னாடி பார்த்த எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். வேலைக்கு போய் யாருமே பணக்காரன் ஆக முடியாது. அதுக்குன்னு இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உடனே உங்களால தொழில் ஆரம்பிக்க முடியாது. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு இரண்டாவது ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்குங்க. ஒருவேளை உங்களுடைய சைடு இன்கம் நீங்க போயிட்டு இருக்கிற ஜாபை விட அதிகமா பணம் தந்துச்சுன்னா நீங்க அந்த வேலையை விடலாம். வேலைக்கு போயிட்டா லைஃப் செட்டில் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எந்த வேலையும் எப்பவும் நிரந்தரம் கிடையாது. கிரியேட் அ வேல்யூ. வேலை கிரியேட் பண்றவங்க கிட்ட மட்டும்தான் பணம் தங்கும். மக்களுக்கு தேவையானதை தேவைப்படுற நேரத்துல அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் வேல்யூ. உலகத்துல இருக்கிற டாப் 10 பணக்காரங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்களுடைய வேல்யூவை தந்துகிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம அம்பானியே எடுத்துக்குவோம். அவர் பண்ற பிசினஸ் பாருங்க. கேஸ், ஆயில்னு ஆரம்பிச்சு டெலிகாம் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல்ஸ், இ-காமர்ஸ் பிசினஸ், பேமெண்ட் வரைக்கும் மக்கள் எது அதிகமா யூஸ் பண்றாங்களோ எல்லாத்துலயும் இறங்கி அவருடைய சர்வீஸை கொடுக்கறாரு. இது மட்டும் இல்லைங்க, நம்ம அம்பானி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரி அவருடைய தொழில் இருக்கும். அப்புறம் அப்டேட் ஆயிட்டு இருக்காரு. அவருடைய தொழிலும் அப்டேட்ல தான் இருக்கு. இதனால தான் இன்னைக்கு உலகத்திலேயே 16வது பணக்காரரா இருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிங்க. முடிஞ்சா இல்ல கண்டிப்பா இரண்டாவது இன்கம் சோர்ஸை உருவாக்குங்க. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைங்க. சேர்த்து வச்ச பணத்தை முதலீடு பண்ணுங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க கத்துக்கிட்ட ஸ்கில்லை வச்சு புது வழியில் பணம் சம்பாதிக்க முடியுமான்னு யோசிங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காதீங்க. ஒருவேளை கடன் வாங்குறீங்கன்னா அதை சரியான நேரத்துல கட்டி முடிங்க. பணக்காரங்க கிட்ட என்னென்ன பழக்கங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பணக்காரங்க என்னென்ன பழக்கத்தை ஃபாலோ பண்ணி அவங்க பணக்காரங்களாவே இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை பாருங்க.